தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் 179வது ஆராதனை விழாவின் நிறைவு நாளான ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் பஞ்சரத கீதனை பாடி இசை அஞ்சலி செலுத்தினார்கள். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகள் தியாக பிரம்மம் என்று போற்றப்படுகிறார். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவேரி கரையில் முக்தி அடைந்தார். இங்கு அவரது சமாதி அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் திருவையாறு காவேரி கரையில் தியாகராஜ சுவாமிகள் சமாதி எதிரில் ஆராதனை விழா நடைபெறுவது வழக்கம். இதன்படி நடப்பாண்டு தியாகராஜ சுவாமிகள் 179வது ஆராதனை விழா கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. விழாவை சென்னை நீதிமன்ற நீதியரசர் சுரேஷ்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தினமும் காலை 9 மணி முதல் இரவு 10:20 மணி வரையிலும் இசைக்கலைஞர்கள் வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் நிறைவு நாளான இன்று அதிகாலை தியாகராஜ சுவாமி சிலைக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றன. தியாகராஜர் வாழ்ந்த அவர் இல்லத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க முஞ்சுவிற்கு புறப்பட்டது. திருமஞ்சன வீதி தெற்கு வீதி வழியாக சந்நிதியை வந்து சென்றடைந்தனர். பின்னர் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரை நாதஸ்வர நிகழ்ச்சி நடைபெற்றது. 9 மணி அளவில் பிரபஞ்சம் பாலச்சந்திரனின் புல்லாங்குழல் இசையுடன் பஞ்சரத்ன கீர்த்தனை தொடங்கியது. இதில் பிரபல இசைக்கலைஞர்கள் சீர்காழி சிவசிதம்பரம், சுதா ரகுநாத், மகதி, OS அருண், கடலூர் ஜனனி, ஐத்துவாரமங்கலம் ஏக பழனிவேல், ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் உட்பட 1000க்கும் அதிகமான இசைக்கலைஞர்கள் இசை ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஒருமித்த குரலிலேயே பாடியும் இசைக்கருவிகளை இசைத்தும் தியாகராஜருக்கு இசையஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது தியாகராஜ சுவாமிகளின் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று இருந்தன. தொடர்ந்து சுசீந்திரா குளிர்வினரின் கரிகதை, தாமல் ராமகிருஷ்ணனின் உபாநான்சியம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இரவு தியாகராஜ சுவாமிகளின் வீதி உலா இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இன்று உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது.